ஹாய், டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இந்த சைனஸ் அலர்ஜி, இது மூக்கில் அந்த செப்டல் டீவியேஷன் அதனால் ஏற்படுற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸுக்கெலாம் ஒரு அற்புதமான ஆயுர்வேதத்தில் தீர்வாக இருக்கக்கூடிய அணு தைலம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறன்றது தான். இந்த அணு தைலம்ங்கிறது பன்னைக்கு எண்ணற்ற மூலிகைகள் சேர்ந்தது. இதை மூக்கின் வழியாக நம்ம செலுத்தும் பொழுது அந்த மூளை அதனோடு சேர்ந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கனை கிளென்ஸ் பண்ணுகின்ற, முடி உதிர்வுக்கும் ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கும் நல்லது, அந்த சுவாச அலர்ஜி தொற்றுகளுக்கும் நல்லது, அந்த மூக்கில் அந்த பாலிப்புக்கும் குறைப்பதற்கும் சைனஸை குறைப்பதற்கும் இது பயன்படுத்தலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஹாட் வாட்டர் வச்சு வெந்நீரை வச்சு முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. முகத்தை நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு ஒரு 3 சொட்டு நல்லா மல்லாது உட்காந்துக்கோங்க. 3 சொட்டு வலது மூக்கில், அகைன் 3 சொட்டு இடது மூக்கில் விட்டுட்டு கைகளை வச்சு மூச்சை உள்ளே எடுத்துட்டு கைகளை வச்சு மெதுவாக அப்படி மேல் நோக்கி அந்த புருவை மத்தி மேல் புருவம் அப்படி சைடு வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுங்க. அகைன் மூச்சை இழுத்துட்டு புருவத்தை கைகளை மேல் நோக்கி அழுத்தி அப்படி கீழ் புருவம். இதுமாதிரி ஒரு 3 நேரம் அந்த ஆயில் அப்படி புருவத்துக்கு போகுது, எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி மூச்சு இழுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் தொண்டைக்கு வந்துடும். அதை காரி துப்பிடலாம். இவ்வளோதான், சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணலாம். இது டெய்லி இது பண்ணலான்றதுனால தான் இதுக்கு பேர் அணு தைலம்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு இந்த இளம் வயதிலேயே இந்த நிறைய இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்குன்னு சொல்கிறவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதான் சென்ஸ் ஆர்கன் தான் நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இதை ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ரிவென்டிவாகவும் யூஸ் பண்ண சிறந்தது அணு தைலம். நம்ம ஜேகேபி ஸ்டாவில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தாராளமாக அனைவரும் பயன்படுத்தலாம். குழந்தைகளிலிருந்து, அதாவது 5 வயதிலிருந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ இளம் வயது குழந்தைகளுக்கு ஒரு 1-2 சொட்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய நபர்கள் ஒரு 2லிருந்து ஒரு 3 சொட்டு ஒரு மூக்கு துவாரத்தில் நம்ம போடுறது சரியான முறையாக இருக்கும். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். நன்றி.